மேடம் இவங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாமே உட்கார்ந்து பொறுமையா பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த எண்ணம் போல் வாழ்வதுன்னு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல. அவங்க வாழ்க்கை வாழ்ற முறை சரியா? பேசிக்கா எல்லாருக்குமே தெரியும். அது நல்லதில்ல. பட் அவங்களா அத என்னைக்கு உணர்றாங்களோ, அன்னைக்கு தான் மாறுவாங்க. நம்ப எவ்ளோ சொன்னாலும், அந்த அந்த கட்டத்துல இருக்கிறவங்க மாறுறது கஷ்டம். அவங்க எத ரியலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? நீங்க பேசுனதுல இருந்து அவங்க எத ரியலைஸ் பண்ண மறுக்கிறாங்க? முன்ன பார்த்தீங்கன்னா, இந்த அளவு வெளியில சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயித்துக்கிழமை போனா, எல்லார் கிச்சனும் க்ளோஸ்ட். தே லிட்டரலி ஈட் 3 டேஸ் அ வீக் அவுட்சைட். அண்ட் வெரி சேட். இப்ப நீங்க சிங்கப்பூர் அந்த மாரி இடத்துக்கு போனீங்கன்னா, நியூட்ரிஷன் சொசைட்டி அண்ட் கவர்மெண்ட் அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணி, இந்த மாரி ஒரு பிட்ஸா கார்னர், இல்ல ஒரு ஜங்க் ஃபுட் இருக்கு அப்டின்னா, அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். பக்கத்துல பக்கத்துல வைக்கக்கூடாது வச்சு. வைக்க முடியாது. ம். ஸோ இங்க திரும்பி பார்த்தா அதான் கிடைக்குது. அத தவிர நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸ் லைக் வீட்ல பண்ணோம்னா, என்னைக்கோ ஒரு நாள் தான் பண்ண போறோம். ஒரு தீபாவளி, இல்ல ஒரு கிறிஸ்மஸ், இல்ல அந்த மாரி தான் பண்ணுவோம். இப்போ எப்ப பாரு கிடைக்குது. இப்போ ஒரு ஷவர்மா சாப்பிட்டு யாரா ப்ராப்ளம் வந்தா கூட, அவங்களுக்கு வந்துடுச்சே எனக்கு இல்லையே. இந்த மாரி ஒரு ஆட்டிட்யூட். ஸோ அப்போ இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கிறவங்க நெறைய பேர் சொன்னாங்க, Googleல பார்த்து கத்துக்கிறேன். வெயிட்ட குறைக்கணும்னு யார் இத பத்தி பேசியிருக்கா? அப்படின்னு பார்த்து அங்க இருந்து கத்துக்கிறாங்க. அப்புறம் நெறைய பேரு நம்ம ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் பண்ணுவாங்கல்ல. நான் அந்த அவரு சொன்னாரு நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. நீயும் அத ஃபாலோ பண்ணு. இப்படிதான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது ஆஸ் அ நியூட்ரிஷனா நீங்க கன்சல்டன்ட்டா இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்க? இவங்க பண்ற முறை கரெக்ட்டா? எல்லாரும் YouTubeல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் 10 கிலோ லூஸ் பண்ணிட்டா, இதான் பண்ணுன்னு சொல்றாங்க. அது கரெக்ட் இல்ல. யூ ஹேவ் டூ அப்ரோச் அ ப்ரொஃபஷனல். இப்ப நான் ஒரு 160 சென்டிமீட்டர் இருக்கேன்னா, சிம்பிளா சொல்றேன். அதுல 100 குறைச்சுக்கணும். அப்ப 60 கிலோ தான் நான் இருக்கணும். நான் இருக்கது 80ன்னா அந்த கணக்கு இல்ல. நான் இருக்க வேண்டிய ஐடியல் பாடி வெயிட். அதுல இன்டூ 0.6. ஸோ நான் 60 கிலோன்னா 36 கிராம் சாப்பிட்டா போரும். யாரோ சொன்னாங்க புரோட்டீனே இல்ல. ஏன் இல்ல? இட்லிலயும் 2 கிராம் புரோட்டீன் இருக்கு. அதோட சாம்பார் சாப்பிட்டா ஒரு நல்ல ஒரு கப் 200 எம்எல் சாப்பிட்டா 8 கிராம் புரோட்டீன் வருது. யூ கெட் அபவுட் 10 to 12 கிராம்ஸ். மொத்தம் தேவையே 42 கிராம் உங்களுக்கு. அதில 12 கிராம் காலையிலேயே வந்துட்டா, நீங்க மத்த உணவுல ஈஸியா சாப்பிடலாம். இதுல பண்ற மிஸ்டேக் என்னன்னா, நாங்க வேலைக்கு போறோம். எங்களுக்கு டைம் இல்ல. நாங்க கலந்த சாதம் சாப்பிடுவோம். லைம் ரைஸ், இல்ல ஃப்ரைட் ரைஸ், இல்ல டேமரண்ட் ரைஸ். இதுல ரைஸ்ல இருக்கிற புரோட்டீன் தான் வரும். போறவே போறாது. அதனால ரைஸ நெறையா சாப்பிடுவோம். ம், ம். புரோட்டீன் வராது. இப்ப எல்லாரும் சொன்னாங்க, நான் வெறும் மொளக்கட்டின பயிறு சாப்பிடுறேன்னு. இட்லி ஒரு பிஹெச்டி எழுதலாம் அதுல. ஏன்னா ரைஸ் பிளஸ் தால் கிவ்ஸ் யூ கம்ப்ளீட் புரோட்டீன். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா பொங்கல்ல ரைஸ் அண்ட் தால். நம்ம ரைஸ்ல ரைஸ் அண்ட் தால். ஸோ இந்த பருப்பு மாரி சாதம் இதெல்லாம் வந்து ரைஸ் அண்ட் தால் நீங்க சொன்ன மாரி. எவ்ரிதிங். இதெல்லாம் யோசிச்சோ, தெரிஞ்சோ, தெரியாமங்களோ நம்ம பெரியவங்கலாம் பண்ணியிருக்காங்க. And today with the science proves it. We don't have to move away from our diet.